ரோப்ப போட்டு அழுத்தி அடிக்கிறது என்னால கொஞ்சம் கூட முடியல பத்துலு. அடே மோட்டோ சீக்கிரமா ஏதாவது பண்ணு, இல்லனா வாழ்க்கை முழுக்க இப்படியே காத்து அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏ திடீர்னு சர்க்கஸ் எல்லாம் பண்ற, முதல்ல கீழே இறங்கி வா, அப்ப காத்து யார் அடிக்கிறது? பேசாம ஒண்ணு பண்ணு, நீ அங்கேயே இரு, நான் போய் ஊரை சுத்திட்டு வரேன். பத்துலு நில்லு, நானும் வரேன். பத்துலு என்னையும் கூட்டிட்டு போ. பத்துலு வேண்டாம், நில்லு. புடிங்க, யாராவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அடே மோட்டோ, அது நம்ம சைக்கிள், நாம தான் திருடனை பிடிச்சாக்கணும், வா சீக்கிரம். சைக்கிள் திருடனை நான் புடிச்சிட்டேன். மரியாதையா நீ பாட்டு சீக்கிரம் சொன்னா கேளு. அடே டயர்ல காத்து ரொம்ப கம்மியா இருக்கு, மரியாதையா கீழ இறங்குன்னு சொல்றேன்ல, இல்லனா பஞ்சர் ஆயிடும்பா. ஓ சாரி மன்னிச்சிருங்க, நான் இறங்குறேன். எதுக்குடா இப்ப கீழ இறங்குன? அது வேற ஒண்ணும் இல்ல பத்துலு, சைக்கிள்ல காத்து கம்மியா இருக்குன்னா அப்புறம் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, நானே இறங்கிட்டேன். நீ ஒரு மங்கினி என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டுகிறாய். அவன் உனக்கு அல்வா கொடுத்துட்டு ஓடி விட்டான், ஏதாவது பண்ணு. நான் என்ன பண்றது? பயிர் காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. வந்து விட்டார். மோட்டு பத்துலு, இங்க ஏதாவது கைதி தப்பி வந்ததை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன் சார், அவன் அந்த பக்கமா தான் போனான். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள், அதாவது நடக்கவே நடக்காது. நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. மோட்டோ சிங்கம் சார் உட்கார சொன்னாரே, உட்கார்றதுக்குள்ள வண்டி ஏறிட்டாரு, என்ன பண்றது? அந்த சிங்கத்துக்கு தான் மூளையே கிடையாது, உனக்கு தெரியும்ல. சீக்கிரம் ஏற வேண்டியதானே? சிங்கம் சார் பின்னாடி திரும்பி பாருங்க, நாங்க தூக்கிட்டு இருக்கோம் சார். யார் அந்த ரெண்டு பேரும் புதுசா இருக்காங்க, ஹைட்டா ஜம்ப் பண்றாங்க? அவங்க வீரர்கள், இந்த நகரத்தோட பாதுகாவலர்கள். மோட்டு பத்துலு நிச்சயமா அவங்க திருடனை பிடிக்காம விட மாட்டாங்க. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள், அதாவது நடக்கவே நடக்காது. சோ இவங்க ரெண்டு பேர் தான் மோட்டு பத்துலு. அப்புறம் மோட்டு பத்துலு இவர்தான். நான் தான் இந்த சிங்கத்தோட அப்பா. என்னோட பேரு கமிஷனர் பாபில்கம். இதோ இங்க இருக்கான திருட, இவன் தப்பிச்சு போறதா எக்ஸ்பர்ட். இவன் பல பேருக்கு டிமிக்கி கொடுத்திருக்கான், மார்வேஷம் போட்டுக்கிட்டே இருப்பான். எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்கள மாதிரி துடிப்பான ஆட்கள் தான் தேவை. என்ன நீங்க ரெண்டு பேரும் போலீஸ்ல வேலை செய்ய ஆசைப்படுறீங்களா? நீங்க கூப்பிடும் போது நாங்க என்ன அதை மறுக்கவா முடியும்? ஆனா அதுல பாருங்க, எங்களை ஏற்கனவே மிலிட்டரியில கூப்பிட்டாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், சைனா. சார் எங்களுக்கு போலீஸ்ல சேர்றதுக்கு முழு சம்மதம் சார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு சார். இன்னைக்கே வேலையில ஜாயின் பண்ணுங்க. உங்க வேலைய பார்த்துட்டு முக்கியமான பொறுப்பை நான் கொடுக்கறேன். பொறுப்புள்ள மோட்டு பத்துலு உடனே ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. எஸ் சார். ஹெட் கான்ஸ்டபிள் மோட்டு ரிப்போர்ட்டிங் சார். கோ, வெரி கோ. நீங்க ரெண்டு பேரும் திருடம் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. நான் என்னோட கமிஷனர் அப்பாவை அவரோட ஆபீஸ்ல விட்டுட்டு வந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட் மோட்டு பத்துலு. உங்க கூட வேலை செய்ய பெருமையா நினைக்கிறேன். எனக்கு இப்ப தேவையில்லாம அழுவுற. உனக்கு என்ன வேணும் சொல்லு. எங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, அவங்களுக்கு கண்ணம் தெரியாது, அவங்களுக்கு உடம்பு இப்ப சரியில்லை, கூட யாரும் இல்ல. ஐயா சாமி, நீங்க என்ன ஒரே 1 மணி நேரம் மட்டும் விட்டா போதும், அவங்களுக்கு மருந்த கொடுத்துட்டு வந்துருவேன். அவங்களால நடக்க கூட முடியாது, ரொம்ப நாளா படுத்த படுக்கையா இருக்காங்களே. நீ அழாத தம்பி, அழாத. உன் கதையை கேட்டு என் கல் மனசு கரைஞ்சு போச்சு. போய் உங்க அம்மாவை பார்த்துட்டு சீக்கிரம் 1 ஹவர்ல வந்து சேர்ந்துரு. ஏட்டையா, உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல மனசு. நீங்க ரொம்ப நல்லா வருவீங்க. அடே மோட்டோ, இப்ப எதுக்காக அவனை திறந்து விட்ட? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, பார்த்துட்டு 1 ஹவர்ல திருப்பி வந்துடுறேன்னு சொன்னான். அவன் கதையை கட்டி கல் மனசு கரைஞ்சு போச்சு. அடே மோட்டோ, போன கைதி திரும்ப வரமாட்டான். சிங்கம் சார் வந்தா நம்மள தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு. சிங்கம் இங்க வர்றதுக்குள்ள நம்ம போய் அந்த திருடனை கண்டுபிடிச்சு மீட்டுட்டு வரணுமா? சிங்கம், இந்த ஊரை காப்பாத்துற பொறுப்பை மோட்டு பத்துலு எடுத்துக்கிட்டாங்க. இனி கவலைப்பட வேண்டாம். நீ வேணும்னா ஒரு நாள் லீவ் எடுத்து என்ஜாய் பண்ணு. Thank you sir. வாழ்க்கையை இந்த வயசுல தான் அனுபவிக்கணும், அதனால நான் லீவ் போட்டு சுத்திட்டு வரேன். Thank you dad. I mean sorry. ஹலோ,
ஹலோ அம்மா, நான் இப்பவே வந்துகிட்டு இருக்கேன். இட்லி தோசை சாம்பார ரெடி பண்ணி வைங்க. இதோ வந்துகிட்டே இருக்க. வந்துட்டேன். ஐயோ ஐயோ. மோட்டு பத்லு, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த கைதி கமிஷனர் வேஷத்துல போயிட்டு இருக்கான். சீக்கிரம் போய் அவனை பிடிங்க. சார் வணக்கம் சார். அதாவது ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு சார். அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல அங்க பாருங்க, அந்த திருடன் கமிஷனர் வேஷத்துல போயிட்டு இருக்கான். அவன் அப்பப்ப அப்படிதான் தப்பிச்சு போறான். இஸ் ஃபார் நோ அரெஸ்ட். ஷூட் ஹிம். சுட்டு தள்ளுங்க. இந்த மாதிரி ஒரு திருடன் இருக்கவே கூடாது. இது என்னோட ஆர்டர். எஸ் சார். என்னையா பண்றீங்க? எதை விட்டுருங்க? ஓடிடுறேன். எனக்கு ஷூட்டிங் ஆடுறா. இப்போ பாருங்களா என்ன பண்றேன்னு. அடே மோட்டு, உனக்கு என்னாச்சு? திடீர்னு ஏன் உனக்கு சைடு வாங்குது? நேரா ஓடி வா, ஓடி வா. சாரி சாரி. அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சே. இந்த பத்துல வச்ச குறியில இருந்து இதுவரைக்கும் யாரும் தப்பினதே கிடையாது. இம்பாசிபிள். மோட்டு, இப்ப நீ ஒரு ஏட்டு என்கவுண்டர் ப்ளீஸ். புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஒழுங்கு மரியாதையா எங்க கிட்ட நீ சரணடைஞ்சிடு. இல்ல உன்னை இந்த இடத்துல சுட்டு தள்ளிடுவோம். கைய தூக்கு சீக்கிரம். என்ன பண்றீங்க? என்ன காப்பாத்துங்க. இன்னைக்கு அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காருமா. மோட்டு பத்லு 2 போலீஸ்காரங்க கிடைச்சிருக்காங்க. இன்னும் ஒரு இட்லி சாப்பிட செல்லம். தேங்க்யூமா. இன்னொன்னா வேணா போதும். இவ்ளோ வருஷம் கழிச்சு இப்பதான் என் கையால நீ சாப்பிடுற. உங்க அப்பாவும் வந்தா நல்லா இருக்கும். எங்க சொல்லு பாக்கலாம். அவர் இப்ப வந்துகிட்டு தான் இருப்பாரு. நாங்க எல்லா பொறுப்பையும் மோட்டு பத்லு கிட்ட ஒப்படைச்சிட்டு சந்தோஷமா லீவ் எடுத்துட்டு சுத்த போறோம். லீவ் 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 லீவ். அடே மோட்டு பத்லு, இது என்ன டிராமால நடிக்கிறீங்களா? பாக்க ஜோக்கர் மாதிரி இருக்கீங்க. ப்ளீஸ் மரியாதையா பேசுங்க. இப்ப நாங்க போலீஸ் வேலையில ஜாயின் பண்ணிட்டோம். எங்களோட வீரத்தை நேர்ல பார்த்த கமிஷனர் பபுல் காம் தான் எங்களுக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்தாரு. அட, பபுல் கம் என்ன கூட தான் கமிஷனர் ஆக்குனாரு. இன்னைக்கு அவர் எனக்கு யூனிஃபார்ம் கொடுப்பாரு. கமிஷனர் பபுல்கம். இந்த கமிஷனர் பபுல்கம் கிட்ட தப்பிக்கிறது யாராலையும் முடியாது. உங்களை காலி பண்ற பாருங்க. ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாரு இந்த கமிஷனர். லூசா என்ன? உண்மையான கமிஷனர் தான் திரும்பி போயிட்டாரு. இந்த ஆளு டூப்ளிகேட் நினைக்கிறேன். மோட்டோ சீக்கிரமா ஏதாவது செய்யி. நான் என்ன பண்றது? பயிர் காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? ஏன் யோசி. இனி யோசிக்க எதுவும் இல்ல. அவன் துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்குள்ள நாம இங்க இருந்து எஸ் ஆயிடலாம். எஸ்கேப். ஓடு, திரும்பி பார்க்காத. உங்களை சும்மா விட மாட்டேன். நீங்க என்ன ரொம்ப அலைய விட்டுட்டீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்களை சேர்த்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க 2 பேரும் சுத்தாதான் எனக்கு சுகமா இருக்கும். அச்சச்சோ! அம்மா! மோட்டோ புல்டோசர் அப்படியே திருப்பி. அந்த ஜீப் நம்மள நோக்கி தான் வேகமா வந்துகிட்டு இருக்கு. புல்டோசர் ஆபரேட் பண்ண தெரியாது. நீ ஏதாவது பண்ணு. சரி, நானே ஏதாவது பண்றேன். அச்சச்சோ! அம்மா! காப்பாத்துங்க! இந்த மோட்டு பத்லு திருடனை கூட்டிட்டு நேரா கோர்ட்டுக்கு போயிட்டாங்க போல இருக்கு. அப்பா, என்ன மேல இருந்து வந்து என்ன அடிக்கிறீங்க? இங்க பாருங்க, அம்மா உங்களுக்காக இட்லி கொடுத்து அனுப்பி இருக்காங்க. அதோட தோசையும் கொடுத்திருக்காங்க. சாம்பாரோட சேர்த்து உங்களுக்கு சட்னியும் கொடுத்திருக்காங்க. மோட்டு பத்லு வந்த உடனே நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து இட்லி தோசையை சாப்பிடலாம். என்ன சொல்றீங்க? ஐயோ!
ஐயோ என்ன பண்ணுங்க? டேய் மோட்டு, அந்த திருட நம்ம பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கான். ஜீப்ல இருந்து தாவி கயிறுல மாட்டி இங்க வந்துகிட்டு இருக்கான் பாரு. திருட வகையா வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். அதனால நமக்கு இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா? இவனை நாம கமிஷன் கிட்ட புடிச்சு கொடுத்தோம்னா நம்ம 2 பேருக்கும் ப்ரமோஷன் கிடைச்சிடும். நான் இன்ஸ்பெக்டர் ஆயிடுவேன். சார், அந்த திருட இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டான் சார். ஆனா நாங்க விடுவோமா? அவனை துரத்திட்டு போய் இங்க புடிச்சு கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டோம் சார். இப்பதான் நிம்மதியா இருக்கு, இப்பதான் சந்தோஷமா இருக்கு. என்ன என்கவுண்டருக்கு பிசினஸ் நல்லா யூஸ் பண்றாங்க. சிங்கத்தோட அப்பா ஓடுங்க, இனிமேல் என் கண்ணு முன்னாடி பட்டீங்க உங்களை ஓட விட்டு பின்னாடி ஷூட் பண்ணுவேன். எங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அதாவது நிச்சயமா நடக்காது. போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்களே துப்பாக்கி எடுத்து ஒருத்தர் சுட்டுக்கிறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. சலாம் அலைக்கும் நம்மில் உயிர் நண்பா மதியா. அட வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம், வாங்க வந்து உட்காருங்க. உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும். உன் கடையில நீ எந்த பால்ல டீ போடுற? எங்களுக்கு ஒட்டக பால்ல டீ கிடைக்குமா? சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, இங்க ஒட்டக பால்லாம் கிடைக்காது. இத பார், நாங்க அரேபியால இருந்தே வந்திருக்கோம். அதனால நாங்க சாதாரண பால்ல டீ சாப்பிட மாட்டோம். ஒட்டக பால்ல டீ கிடைச்சா எங்களுக்கு சொல்லு, சூடா சாப்பிட ஏதாவது கொடு. சார் என்னோட சமோசானா இங்க ரொம்ப ஃபேமஸ், சாப்பிடுறீங்களா? சபாஸ் சபாஸ், சமோசானா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமா அதை கொண்டா, நான் சாப்பிட்டு பாக்குறேன். பிரமாதம் பிரமாதம். இப்படி ஒரு சமோசாவை என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்லை. மேனேஜர், நீ என்ன பண்ற? உடனடியா துபாயில இருக்கிற அந்த துபாய் டவரு இந்த மண்டையன் பேருக்கு எழுதி வச்சிரு. இன்னில இருந்து இதுக்கு அவன் சொந்தக்காரன். என்ன ஒரு சமோசா கொடுத்து என்ன திருப்தி படுத்திருக்கான். அதுக்காக அவனுக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம். என்னது, ஒரு சமோசாவுக்கு டவரா? நாங்க சாப்பிட்ட சமோசாவை எங்க அக்கவுண்ட்ல வச்சுக்க. அடே மோட்டு பத்லு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். மோட்டு, இப்ப மட்டும் நம்ம அந்த டீ கடைக்காரங்கிட்ட மாட்டா நம்மள துவச்சு தொங்க போட்டுருவான். அது மட்டும் இல்லாம நீளம் போட்டுருவான், பாத்துக்க. டேய் பத்துலோ, இது எப்படி நீ பார்த்தது எனக்கு தெரியல. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. சூப்பர். திடீர்னு சடன் பிரேக் போட்ட மாதிரி அதுவே நின்னுடுச்சு. வா, அவங்கள விட கூடாது. பத்துலோ, யாரோ தலையில சாணாக்கல்ல வச்சு குறைச்சற மாதிரியே வலிக்குது. அடே மோட்டு, இப்ப நம்ம ஸ்கேட்டிங் போலடா. ஸ்கேட்டிங் நம்ம மேல போய்கிட்டு இருக்கு. நம்ம தலைக்கீழ போய்கிட்டு இருக்கோம்டா. காப்பாத்துங்க. ஏலே, நீங்க எங்க இடத்துல வந்தீங்க? இந்த சுந்தரியோட அப்பாவை மிரட்டி 10 கோடி ரூபாய் நாம வாங்க போறோம். அப்புறம் ஜானாவா டான், ஜானாவா டான். அட, நம்ம டண்டனக்கா டானு அண்டர் கிரவுண்ட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவன் ஒரு விதமான யோகா பண்ணிக்கிட்டு இருக்கான். தேவையில்லாம யாரும் அவனை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. மோட்டு அங்கிள், பாத்துல அங்கிள், நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க ஆகாய மார்க்கமா வந்தோம். உனக்கு என்ன வேணுமா? இந்த குண்டனுக்கு என்ன கடத்திட்டு வந்துட்டானுங்க. வழியில என் பாடி கார்டு கூட ரேஸ் கூட வச்சானுங்க. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. எனக்கு சாக்லேட் கூட கொடுத்தாங்க. அட சின்ன பொண்ணு, நீ நல்ல புள்ளையா இருக்கியே. நீ யாரோட பொண்ணு கண்ணு? சீக்கிரம் சொல்லு ராஜா. என்ன பாஸ், நீங்க சும்மா இருக்கீங்களே, பஞ்ச் டைலாக் கொடுங்க பாஸ். டீசல் இல்லாம ஓடாது பஸ். குதிரைங்க ஓடினா அதுக்கு பேர் ரேஸ். நான் தான் அவங்க பாஸ். உடனே போய் அவங்கள புடிடா லூசு. பத்துலோ, பத்துலோ, escape. என்னமா பண்ணகோ சார், என் பொண்ணை காப்பாத்துக்கோ. Why fear when சிங்கம் is here? நான் உடனே போய் உங்க பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அதாவது நடக்கவே நடக்காது. மோட்டு பத்லு. என்னதோ, அடடா, என்னடா பொண்ணு. சிங்கம் சார், சிங்கம் சார், அந்த வீணா போன டாண்டா இந்த பொண்ணை கடத்தி வச்சிருந்தா. நாங்க காப்பாத்தி கூட்டு வந்துட்டோம். உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்பா. என்னோட பொண்ணை காப்பாத்திட்டீங்க. நான் சொன்ன சிறந்த மனிதர்கள் இவங்க தான். இவங்க இருக்கிற வரைக்கும் இந்த நகரத்துல ஒரு தப்பு தண்டா கூட நடக்கவே நடக்காது.
என்னோட பொண்ணுக்கு நீங்க 2 பேரும் பாடி கார்டா இருக்கீங்களா? எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லுங்க, குடுக்குறேன். பணம்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். நாங்க எது வேணாலும் செய்வோம். குழந்தைகளை ஹேண்டில் பண்றதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆல் தி பெஸ்ட் மோட்டு பத்லு. Right, left, right, left, ஐயோ ஐயோ, ஒரு பால கூட பிடிக்க முடியல. இப்ப நான் எப்படி பிடிக்கிறேன்னு பாரு. பால் என்ன கவுத்துருக்கே அம்மா. அங்கிள் அங்கிள், அந்த பால் புதருக்குள்ள போயிடுச்சு. இதோ இருக்கு பந்து, இதை எடுக்க வரும் அந்த சந்து, நாம பிடிக்கிறோம் போய் ஊர்ந்து. அங்கிள் இந்தாங்க கொம்பு. அந்த புதருக்குள்ள பாம்புங்க இருக்கும், சில சமயம் அனிமல்ஸ் கூட ஒளிஞ்சிருக்கும். அந்த பாலை எடுக்காம நான் திரும்பி வர மாட்டேன். மோட்டு பத்துல பால் எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. நாம இப்ப சத்தம் போடாம இருக்கணும். அடிச்சு பின்னி எடுத்துற மோட்டோ. நீ அடிக்கிற அடியில அங்க எந்த அனிமல்ஸும் அண்ட கூடாது. இந்தப்பா மோட்டோ பத்தலோ, நீங்க 2 பேரும் பின்னிட்டீங்கப்பா. நான் மேல பார்த்தேன். அந்த 3 திருடங்களே கட்டையில அடிச்சு வரட்டிட்டீங்களேப்பா. வெரி குட்டப்பா, அப்படியே வேலை பண்ணுங்க. அங்கிள், பால நான் அடிச்சு போர் அடிக்குது. நீங்க ரொம்ப தூரம் ஓடி போயிட்டு அதுக்கப்புறமா பால உதங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். முதல்ல நான் பால உதைக்கிறேன். எனக்கு செம அடி விழுந்துருச்சு. இது பாலா இல்ல கல்லா? என்னாச்சு பத்தலு, உன்னால அந்த பந்தை உதைக்க முடியலையா? இப்ப பாரு, நான் எப்படி உதைக்கிறேன்னு மட்டும் பாரு. எனக்கு சிரிப்பா வருது. அது பால் இல்ல அங்கிள், கல்லு. இது கூட தெரியல. பேக் மோட்டு பத்துல கண்ணுல மண்ணை தூவி அந்த பொண்ணை நாம கடத்தி ஆகணும். பத்தலு, சீக்கிரம் வந்து காப்பாத்து. எங்களை யாராவது அடே தடி தாண்ட வரானுங்களா? பின்னாடி யார் இருக்கான்னு பாருங்கடா. நான் தான் உங்க பாஸ், காப்பாத்துங்க. இப்ப நாம 3 பேரும் நேரா அந்த பொண்ணோட ரூமுக்குள்ள போக போறோம். அதுக்கப்புறம் அவளை அங்கிருந்து அப்படியே கடத்த போறோம். அப்புறம் அவங்க அப்பா கிட்ட 10 கோடி ரூபாய் கேட்க போறோம். உங்களுக்கு பதிலா எல்லா டைலாக்கையும் நான் தானே பேசுறேன். அதான் எனக்கு இப்ப இரும்பல் வந்துடுச்சு. எல்லா தடவையும் சொல்லுவேன், இப்பவும் அதே டைலாக சொல்லு. அடேங்கப்பா பாஸ், என்னமா பஞ்ச் டைலாக் விடுறீங்க? ரைட் லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட். பத்தலு, இங்க பாரு, ஏதோ மேல இருந்து கயிறு தொங்குது. சரி வா, நாம போய் அதுல ஆராய்ச்சி பண்ணலாம். சீக்கிரமா. மோட்டோ பார்த்தலோ, நீங்க எப்படியோ இந்த 3 திருடங்களையும் மேல இருந்து கீழே கொண்டு வந்துட்டீங்க. நான் இப்பவே சிங்கம்க்கு போன பண்ணி இவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லுறேன். எஸ்கேப். அந்த பொண்ணை பிடிக்க நாமளும் வைக்கிறோம் பொறி, ஆனா கடைசியில நமக்கு கிடைக்கிறது பூரி. அடேங்கப்பா பாஸ், நீங்க என்னமா இதுக்கு மேல ஏதாவது சொன்ன உன் வாய்க்குள்ள மண்ணள்ளி போட்டுடுவேன். உன் பொண்ணுக்கு எதுவும் ஆகாம உனக்கு வேணும்னா மரியாதையா 10 கோடி ரூபாய் கொடுக்கணும். போலீஸ் கிட்ட போலான்னு நீ யோசிச்ச, உன் பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டா. மோட்டோ பார்த்தலோ, என்னோட பைக்ல போய் அவங்களை எப்படியாவது புடிச்சிடுங்க. இது ரொம்ப அட்வான்ஸ்டு பைக்கு. இது ஸ்பெஷலா எனக்காக உருவாக்குறதோ.
நீங்க போங்க, நான் சிங்கம் தர கூட்டிட்டு வரேன். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் போலாமா? அடே மோட்டு, இப்ப நம்ம டானை பிடிச்சாகணும். நாம ஒன்னும் இப்ப பைக் ரேஸுக்கு போகல. திருப்பு வண்டிய சீக்கிரம். ஏய், என்ன பண்ற நீ? வண்டியை வேகமா ஓட்ட தெரியாதா உனக்கு? ஆக்சிலேட்டர் எதுக்கு வச்சிருக்க? யூஸ் பண்ண, சீக்கிரம் திருப்பே போ. மரியாதையா அந்த பொண்ணை விட்டுருங்க, இல்லனா உங்க உயிர் உங்களுக்கு சொந்தம் இல்ல. ஏய், இப்ப நம்ம சுட்ட அந்த குழந்தைக்கு ஆபத்து. கன்னை எப்படி யூஸ் பண்றதுன்னு உனக்கு தெரியுமா? டேய் மோட்டோ, இதுல அடிச்சா ஒரு சின்ன பறவைக்கு கூட எதுவும் ஆகாது. நீயே ஓட்டு பத்தலு. இந்த பைக்க பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. நீதான் விஷயம் தெரிஞ்சவன். ஏய், எப்படி என்னுடைய டெக்னிக்? இப்ப அவங்க வண்டியை எடுத்துக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம். பத்தலு, இந்த பட்டனை அழுத்தினா என்ன ஆகுன்னு சொல்லவே இல்லையே. இரு. ஏய் மோட்டோ, நீ என்ன காரியம் செஞ்ச? காப்பாத்து, காப்பாத்துங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு. அப்பா, ரொம்ப ஜாலியா இருந்தது. இவங்க எல்லாம் ரொம்ப சிரிக்க வைக்கிறாங்க. சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஜான், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஹேண்ட்ஸ் அப். தூக்கு 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 தூக்கு. மோட்டோ பார்த்தலோ, உண்மையில நீங்க ரெண்டு பேரும் சரியான சூப்பரப்பா. கொஞ்சம் கூட யோசிக்காம ரொம்ப தைரியத்தோட நீங்க சூப்பரா டான புடிச்சிட்டீங்க. இனி லைஃப் போறா நீங்களே என்னோட பொண்ணுக்கு பாடி கார்டும்.